ஹலோ லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். நான் இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டே மனைவி கணவன்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது குஜராத் ஹைகோர்ட்டுடைய ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்சோடனே அந்த மனைவி கணவன் வீட்டில் போயிருக்கிறாங்க. அந்த திருமண உறவில் அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்குது. அந்த திருமண உறவால் அந்த மனைவி நிறைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் க்ரூயல்ட்டியை அனுபவிக்கிறாங்க. கணவர் ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு ஓனராக இருக்கிறாரு. இந்த மாதிரி நடக்கும்போதே மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னையும் என் குழந்தைகளையும் என் கணவர் பராமரிக்கலை, அதனால் மாதம் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லி அதே வீட்டில் இருந்துக்கிட்டு மனைவி ஜீவனாம்சம் வழக்கு கேட்டு ஃபேமிலி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. செக்ஷன் 125 CRPCயின் கீழே ஃபேமிலி கோர்ட்டில் மனைவி வழக்கு தொடர்றாங்க. வழக்கை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மாதம் 20,000 ரூபாய் மனைவிக்கும் 7,500 ரூபாய் வீதம் 2 குழந்தைங்களுக்கும் 15,000 ரூபாய் கொடுக்க சொல்லி கணவனுக்கு உத்தரவிட்டுருது. இதனால் பாதிக்கப்பட்ட கணவர் தான் இந்த மேல்முறையீட்டுக்கு வராரு குஜராத் உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கில் மேல்முறையீட்டில் கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கில் கணவன் மனைவி 2 பேருமே ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, ஹேண்டிகேப்டு. அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள திருமணம் நடந்திருக்கு. 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. கணவர் அந்த குழந்தைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கிறாரு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு. ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் கணவர் தான் பணம் கொடுத்துட்ருக்கிறாரு. மனைவி குழந்தைங்கள்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஒரே வீட்டில் இருந்துட்டு மனைவி அவர்கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மனைவி அவங்களுடைய அலிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணவருக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கணவர் அந்த பெட்ரோல் பங்க்குக்கு ஆக்சுவலாக ஓனரே கிடையாது. அவர் எந்த பணமும் இன்வெஸ்ட் பண்ணலை. அவர் பேரில் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. குறுக்கு விசாரணையில் மனைவியும் குழந்தைங்களும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோங்கிறத மனைவி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவர் ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமும் செலவு பண்ணி குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள எல்லாமும் படிக்க வச்சுருக்காரு. இது எல்லாத்தையும் ஃபேமிலி கோர்ட் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஃபேமிலி கோர்ட் கன்சிடர் பண்ணாமல் மாதம் 20,000 ரூபாய் மனைவிக்கும் 10 குழந்தைகளுக்கு 15,000 ரூபாயும் ஜீவனாம்சமாக கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது மிகவும் தவறு. உயர்நீதிமன்றம் இந்த ஆர்டரை செட்டசைட் பண்ணி குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. இன்கான்ட்ரா மனைவியோட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ப்ரூஃப் கொடுத்துருந்தாலும் ஆனால் மனைவியும் குழந்தைங்களையும் அவர் மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதை கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி ஆர்டர் உத்தரவிட்டிருக்கு. வழக்கை விசாரிச்சுட்டு ஹைகோர்ட்டில் நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கில் மனைவி கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரே கிச்சனில் தான் நான் சமைக்கிறோம், நான் தான் சமைச்சு என் கணவருக்கு கொடுக்குறேன். ஒரே வீட்டில் மனைவி இருக்கிறதுனால அவங்களால 125 செக்ஷன் 125 CRPCயின் கீழே மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாதுன்னு கணவருடைய வழக்கறிஞர் சொல்கிறது தவறு. இந்த குறுக்கு விசாரணையில் மனைவி அந்த வீட்டில் எவ்வளோ ஃபிசிக்கலாக மென்டலாக கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்கள எப்படி வீட்டை விட்டெல்லாம் துரத்தியிருக்காங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க குழந்தைங்களுக்காக அந்த வீட்லேயே இருந்திருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துட்டு அந்த கணவன் தன்னை கவனிக்கவே இல்லை, தன் குழந்தைங்களையும் கவனிக்கவே இல்லைங்கிறதுனால தான் அவங்க CRPC 125 கீழே அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் தவறு எதுவும் இல்லை. மெயின்டெனன்ஸ் குவாண்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு கணவர் சொல்லியிருக்காரு அப்பீலில். அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கணவர் ஒத்துட்ருக்காரு. அவர் பேரில் பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு சொல்லி ஒத்துட்ருக்காரு. அவருடைய இன்கம் கிட்டத்தட்ட 80,000 அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துட்ருக்காரு. 80,000 இன்கம் வர ஒருத்தருக்கு ஒய்ஃபுக்கு 20,000 குழந்தைங்களுக்கு 15,000 கொடுக்கறது தவறே கிடையாது. ஃபேமிலி கோர்ட் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கரெக்டான ஜீவனாம்சத்தை கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணவர் தொடுத்த அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிடுது. 2 விஷயம் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுது. ஒரே வீட்டில் இருந்தாலும் மனைவி CRPC 125 கீழே கணவன்கிட்டேருந்து அவருக்கும் குழந்தைங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி குவாண்டம் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கணவருடைய இன்கம்மை பொறுத்து தான். இந்த இடத்துல கணவருடைய இன்கம் நிறைய இருக்கிறதுனால மனைவிக்கு ஃபேமிலி கோர்ட் கரெக்டாக தான் ஜீவனாம்சம் கொடுத்துருக்குன்னு சொல்லி கணவர் தொடுத்த அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணுது குஜராத் உயர் நீதிமன்றம்.